ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பைக் வாங்க போகிறோம். நம்ம இந்தியாவுக்கு வர போகிறோம். வெக்கேஷன் நம்ம கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா வெக்கேஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்தியா வரலான் இருக்கேன். ஸோ வந்தோடனே என்ன பைக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டவுட். ஏன்னா ஒரு 4-5 பைக் நான் மைண்டில் வச்சுருக்கேன். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது பைக்கை பற்றி தெரியும், இல்லை உங்களுக்கு நல்லா பைக்கை பற்றி தெரியும்னா இதில் எந்த பைக் நல்லா இருக்கும், என்னோடய மைண்ட் செட்டுக்கு எந்த பைக் நல்லா இருக்கும்னு மறக்காமல் நீங்கள் தான் சொல்லணும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு எந்த பைக் நல்லா இருக்குன்னு பாருங்கள். சப்போஸ் மேபி இதில் உங்களுக்கு கூட ஏதாவது டிசிஷன் இருக்கலாம் இந்த பைக்கில். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாவது பைக் நல்லா இருக்குன்னா அதுவும் பார்த்து சொல்லுங்கள். ஏன்னா நம்ம வெக்கேஷனுக்கு வரும்போது ஊரில் வந்து தமிழ்நாடு ரைட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கேன். ஆல் ஓவர் தமிழ்நாடு ரைட் பண்ணலான் இருக்கேன். ஸோ அதனால் அதுக்கேற்றாலும் ஒரு பைக் வேணும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தான் பார்க்கணும். புதுசாக இருந்தீங்கன்னா மேபி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க, லைக் பண்ணிடுங்க. சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா ரியாத்தில் இருக்கேங்க. ஆமாங்க, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கர் ஸ்டேஷனுங்கிற ஒரு கம்பெனியில் வந்து ஃபுட் டெலிவரி ஜாப் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேகன்சி இருக்குது. சவுதி அரேபியாவில், துபாயில், ஓமன், கத்தார், ஸோ இந்த மாதிரி கண்ட்ரிலலாம் ஜாப் வேகன்சி இருந்துச்சுன்னா நம்ம சேனல் அப்லோட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் நல்லா ஊர் சுற்றுவோம், நல்லா சாப்பிட்டு வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுமாதிரி ஃபாரினை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும், சவுதி அரேபியா, துபாய், ஓமனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. சரிங்களா? ஓகேங்க. இன்றைக்கி வந்து உங்களை நம்பி தான் இந்த வீடியோ ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ உங்களை நம்பி ஒரு வீடியோ ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் தான் அதுக்கு உங்களோட மொத்த லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுக்கணும். வீடியோ பிடிச்சிருக்குன்னா போகும்போது லைக் பண்ணிடுங்க. ஸோ கமெண்ட் கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க. அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. சரிங்களா? கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குற நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? பைக் அந்த சம்மந்தப்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இன்னைக்குள்ள வீடியோ போகலாம். ஆமாங்க, வர்ற மார்ச்சாக இருக்கணும், இல்லை பிப்ரவரி கடைசியாக இருக்கணும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெக்கேஷன் வந்திருக்காங்க 45 days. ஸோ 45 நாள் வெக்கேஷன் வந்திருக்காங்க, லீவு. சரிங்களா? இந்த 45 நாள் நம்ம இந்தியாவுக்கு வந்துடும். ஸோ இந்தியாவுக்கு வந்தோடனே ஒரு பைக் எடுக்கலான்னு ஒரு ஐடியாவாக இருக்கேங்க. ஆமாங்க, இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பைக் எடுக்கலாம் அதுதான் இந்த வீடியோட இதுவே. உங்களுக்கு பைக் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நல்லா பைக்கை பற்றி தெரிஞ்சிருக்கலாம். அப்படி யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது இப்போ. ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி என்கிட்ட செமி ஸ்போர்ட் பைக் இருக்குது. சரிங்களா? இந்த செமி ஸ்போர்ட்டு அட்வென்ச்சருங்களாம் தனித்தனிக்கு. அட்வென்ச்சருங்கிறது ஃபுல்லாக அட்வென்ச்சர் ரைடு போகிறதுக்கான இந்த ஹிமாலயன் அந்த மாதிரி வண்டி தான் பார்த்திங்கன்னா இது. செமி ஸ்போர்ட்னா இந்த 150 cc மேலே இந்த ரொம்ப க்ரூஸ் கண்ட்ரோல் ஸ்பீடாக போகும் பார்த்திங்களா. இந்த R15 Yamaha, R15 KTM, பஜாஜ் NS. ஸோ இதெல்லாம் செமி சூப்பர் பைக்கு. நார்மல் பைக்கு உங்களுக்கு தெரியுங்களா 150 cc கீழே வருது. இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அட்வென்ச்சர் டைப்பில் ஒரு பைக் பார்க்குறேங்க. அது அட்வென்ச்சராகவும் இருக்கணும், பக்காவாக இருக்கணும், சர்வீஸும் காசு கம்மியாக இருக்கணும். சரிங்களா? சர்வீஸும் பெருசாக வைக்க கூடாது. ஸோ இந்த மாதிரி பைக்னு தேடிட்டு இருந்தேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 3 பைக், கரெக்டாக பார்த்திங்கன்னா 4 பைக்னு வச்சிங்களேன். கரெக்டாக ஒரு 4 பைக் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 4ல் ஏதோ ஒன்று எடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த 4 பைக்கை பற்றி நான் சொல்கிறேன். எது நல்லாயிருக்கும், எது கரெக்டாக இருக்கும்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன பைக் வச்சுருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிற வண்டி. சரிங்களா? ஸோ ஒரு 4 வண்டி நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்களா. அதில் 4 வண்டியில் வண்டி நான் வந்து எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன்னா, எனக்கு அட்வென்ச்சர் மாதிரியும் வேணும், நல்ல ஹைட்டாகவும் வண்டி வேணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த 4 நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ R15 வெர்ஷன் 3 கேட்டிங்கன்னா நல்லா தான் இருக்கும், லாங் ட்ரிப் போகலாம், சின்ன மாடிஃபை பண்ணால் அந்த வண்டியை பக்கா தான். இருந்தாலும் அட்வென்ச்சர் கிடையாது அது. சரிங்களா? அது வந்து செமி ஸ்போர்ட் தான். எனக்கு வந்து அட்வென்ச்சர் மாதிரி இருக்கிறது வேண்டாம், எனக்கு அட்வென்ச்சர் தான் வேணும். அப்படிங்கிறதுனால தான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். இல்லைனா நமக்கு பிரச்சனையே கிடையாது, நம்மளோட வீட்டு நம்ம ரெடி பண்ணலாம். இல்லைனா ஒரு ஹிமாலயன் எடுத்துக்கலாம். ஹிமாலயன் நம்ம லிஸ்ட்டில் இருக்குது. பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், எது நல்லாயிருக்கும் நீங்கள் தான் சொல்லணும். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கேன், மறந்துடாதீங்க. இதில் உங்களோட ஃபேவரட் பைக் எதாவது இருக்குதான்னு மறக்காமல் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் ராயல் என்ஃபீல்டோட ஹிமாலயன் 450. சரிங்களா? முந்தி வந்து பார்த்திங்கன்னா 411 இருந்துச்சு, அது நல்லாயிருக்கும். பழைய மாடல் ஹிமாலயன், ராயல் என்ஃபீல்டோட ஹிமாலயன் நல்லாயிருக்கும். இப்போ இருக்கிறது நல்லாயிருக்கு, பில்டு குவாலிட்டி நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் கிளஸ்டர் டிஸ்பிளே கிளஸ்டர் பெருசாக இல்லை, ஒரே ரவுண்டு மட்டும் தான் இருக்குது. ஸோ ஹிமாலயன் இதோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு
2 lakhs 80 above வருதுங்க சரிங்களா. ரவுண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 lakhs வர்ற மாதிரி இருக்குது. இப்போ நான் சொல்கிறேன் இந்த ஹிமாலயன். ஸோ ஹிமாலயன் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா, ஏன்னா அது ஃபுல்லாக ஒரு அட்வென்ச்சர் பைக்கு மாதிரியே தான் இருக்கும். ரொம்ப ஸ்பீட்லாம் போகாது. ஆக்சிடென்ட் வேல்யூலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப கம்மி தான். மற்ற பைக்கோட கம்பேர் பண்ணும்போது ஆக்சிடெண்ட்டோட அந்த எண்ணிக்கைலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஆனால் என்ன மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க. ஏன்னா அதோட அதிகமாக போகிறது அதோட செயின் ஸ்ப்ராக்கெட் போகுது. சேஸே பார்த்தீங்கன்னா சில நேரம் அந்த வெல்ட் பண்ணியிருக்கிறதெல்லாம் போயிடுது. ஸோ நம்மளோட ஃபஸ்ட் லிஸ்ட்டில் இருக்குது ஹிமாலயன் சரிங்களா. செகண்ட் என்ன பைக் எடுக்கலாம் அப்படிங்கும்போது செகண்ட் என்னோட இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹோண்டாவோட ஹீரோவோட ஹீரோ எக்ஸ்பெல் வி சரிங்களா. எக்ஸ்பெல் வி அதுவும் பார்த்திங்கன்னா ஃபுல்லி அட்வென்ச்சர் ட்ரிப்புக்கான ஒரு பைக் தான். அதுவும் பார்த்திங்கன்னா அதோட ஆக்சிடென்ட் வேல்யூவும் பார்த்திங்கன்னா 0. ஐ மீன் ரொம்பலாம் இல்லை, இருக்குது ஆனால் ரொம்ப இல்லை. ஏன்னா அது ஓவராக ஸ்பீட் போகாது. ஓவர்னால் நான் சொல்கிறது 140 கிராஸ் பண்ணோம் சரிங்களா. நான் அதுக்கு மேலே தான் போகாதுங்கிறேன். நீங்கள் உடனே அந்த வண்டி ஸ்பீடே போகாதான்னு நினைக்காதீங்க. ஸோ அதனால் இம்பல்ஸ் எக்ஸ்பல்ஸ் எப்படினாலும் சொல்லலாம். ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா 2ஆவது லிஸ்ட்டில் இருக்குது. 3ஆவது லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹோண்டாவோட ஸ்ட்ரீம் தானே அது, ஹோண்டா எக்ஸ்ட்ரீமா சம்திங். அந்த ஃபோட்டோ நான் போடுறேன். அந்த வண்டி அதுவும் பார்த்திங்கன்னா 400cc இருக்குது, 250cc இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இப்போ நான் சொன்ன வரைக்கும் பார்த்திங்கன்னா 3 லிஸ்ட் ஆயிடுச்சா. ஸோ 3 பைக் ஆயிடுச்சு. இதில் வந்து ஹிமாலயன் இருக்காப்புல, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்பெல் இருக்காப்புல, எக்ஸ்பெல் வி இருக்காப்புல, தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீம், அந்த ஹோண்டாவோட ஸ்ட்ரீம். அந்த வண்டி பேர் X400 எனக்கு X400 சம்திங் ஏதோ ஒரு வண்டி தான் அது. அந்த வண்டி மேலேயும் பயங்கர க்ரேஸ். ஏன்னா அதில் ஒரு எல்லோ கலர் விட்டுருந்தாங்க. அந்த வண்டி கூட நிறைய பேர் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு ஆனால் அது நல்லா இல்லை, செட் ஆகாது அந்த மாதிரிலாம் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் அந்த வண்டியும் நல்ல ஹைட்டோட சூப்பராக இருக்கும் சரிங்களா. 4ஆவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னோட ஃபேவரட் சரிங்களா, பிஎம்டபிள்யூவோட GS 310 அட்வென்ச்சர் சரிங்களா. நார்மல் 310 கிடையாது, அட்வென்ச்சர் 310. வண்டி ஹைட்டும் சரி, காஸ்ட்டும் சரி, சர்வீஸ் காஸ்ட்டும் சரி, எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ இந்த 4 வண்டி இதில் வேணால் ப்ளஸ் இன்னொன்று ஆட் பண்ணுறதா இருந்தால் இன்னொன்று ஆட் பண்ணி என்ன சொல்லலாம்னா கேடிஎம்மோட டியூக் 390 அட்வென்ச்சர். ஸோ அது வந்து இப்போதைக்கு அட்வென்ச்சர் வேணால் அந்த அட்வென்ச்சர் ஃபீல்டுக்குள்ளே போகாண்டான்னு முடிவு பண்ணிட்டேன்னா அது எப்படியும் ஸ்பீடாக தான் போகுது. அட்வென்ச்சராகவே இருந்தாலும் அது ஸ்பீடாக போகுது. ஆக்சிடென்ட் வேல்யூ அதிகமாக இருக்குது, சர்வீஸ் காஸ்ட் பயங்கரமாக இருக்குது. நம்ம ட்ரிப் போவோமா இல்லை இந்த சர்வீஸ் காஸ்ட்டு பெட்ரோலுக்குன்னு இது பண்ண முடியாது. அதனால இந்த ஒரு 4 பைக்கு பெனிலியோட 250cc அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் டைப் தான். பட் அதுக்கு சர்வீஸ் சென்டர் இப்போ கோயம்புத்தூரில் இல்லைன்னு நம்ம பிரதர் கடைசி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, ஏபிகே ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதை பார்த்தோன்னு பயம் கொடுத்துருச்சு. என்னடா சும்மாவே முதல்ல எங்கள் ஊர்லேருந்து கோயம்புத்தூர் வரணும்னா 400 கிலோமீட்டர் சர்வீஸ் கொண்டு வரணும்னா, இப்போ அங்கேயும் இல்லை, சென்னை தான்னா முடிஞ்சு போச்சு. அதனால் அதை நான் நீக்கிட்டேன். இப்போ 4 வண்டி ஹிமாலயன், ஹீரோவோட எக்ஸ்பெல், அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மற்றவன் ஹோண்டாவோட X440 ஐ மீன் அதோட நேம் மறந்து போச்சு அந்த வண்டி. அதுக்கப்புறம் நம்மளோட பிஎம்டபிள்யூ GS 310 அட்வென்ச்சர். ஸோ இது 4 பைக் இருக்குது. எது நல்லா இருக்கும்? ஸோ என்னோட வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, நம்மளை பார்த்துருப்பீங்க. எல்லாத்துக்கும் செட் ஆகிற மாதிரி ஒரு வண்டி நீங்கள் சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம வாங்குகிறோம். எனக்கு இதில் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா பிஎம்டபிள்யூவோட GS 310 ரொம்ப பிடிக்குங்க. நான் எடுக்கணுன்ற ஒரு முடிவோடு இருந்தது அந்த 310 தான். ஏன்னா அது வந்து வண்டி கிடையாது, அதுக்கும் மேலே. பட் இருந்தாலும் உங்களோட சாய்ஸ் தான். ஸோ உங்களுக்காக தான் இந்த இது. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம வாங்கலாம். மேபி இந்த 4 கூட வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கொஞ்ச நாள் ஆகும், பட் வாங்குவேன். எல்லாமே நம்ம பக்கெட் லிஸ்ட்டில் இருக்குது தான். பார்த்துருப்பீங்க, வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எந்த பைக் கரெக்டாக இருக்கும், எந்த பைக் நல்லா இருக்கும்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம் உங்களுக்கு. கிடச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அந்த பைக்கே வாங்கலாம். எப்படி ப்ரோ இஎம்ஐயா அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்பீங்க. அதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இந்தியாவில் வந்து பார்த்துக்கலாம். ஆனால் ஆல் தமிழ்நாடு ரைடு, ஐ மீன் நம்ம ஆல் டிஸ்ட்ரிக் கவர் பண்ணலான்னு ஒரு ஐடியா. அதனால அதுக்கேற்றால ஒரு நல்ல வண்டியாக சொல்லுங்கள். சர்வீஸ் சென்டரும் இருக்கணும், வேறு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது பெருசாக. அதனால் எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு எது பெட்டராக இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு எது பிடிச்சிருக்குன்னு நானும் சொல்கிறேன். போட்டிங் போல் வைக்கிறேன், எது இதாகுதுன்னு பார்க்கலாம்.